ஹாய், நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் தோரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்தியின் நடிப்பில் வெளியாகிருக்கும் மதராசி படத்தோட டைட்டில் கிளிம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5 வருஷமாக முருகதாஸ் படம் பண்ணாமல் இருக்கார். அதனால் அவர் பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கார். இந்த 5 வருஷமாக இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி உள்ளே வந்திருக்கிறதுனால இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகுங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்போம். 5 வருஷமாக வெயிட் பண்ணி எடுக்கிற படங்கிறதுனால இந்த படத்தோட டீசர் கூட பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. எதிர்நீச்சல், காக்கி சட்டை, மாவீரன், அமரன், பராசக்தி, இப்போ மதராசி, இப்படி சிவகார்த்தியோட படத்தோட டைட்டில் எல்லாமே ஏற்கனவே இந்த படங்களோட டைட்டில் தான். 2006 அர்ஜுன் ஒரு படம் நடித்தார். அந்த படத்தோட பேரும் மதராசி தான். சிவகார்த்திக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க, சூப்பர் ஸ்டார் ஆக விருப்பப்பட்டவங்க எல்லாமே ஏற்கனவே இந்த படங்களை தான் ரீமேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சிவகார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக ஏற்கனவே அந்த படங்களை டைட்டிலில் ரீமேக் பண்ணிருக்காரு. இதை சிவகார்த்தியன் ராசியை நினச்சி பண்ணுறாரா இல்லை தானாக அமைதாங்கிறது சிவகார்த்தியனுக்கு தான் தெரியும். நாம் நார்த் இந்தியன்ஸ் எப்படி வடக்கன் கூப்பிட்றோமோ அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் ஒரு காலத்தில் நம்மளை, அதாவது சவுத் இந்தியன்ஸ்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மதராசின்னு தான் கூப்பிடுவாங்க. அதாவது மதராசிங்கிற வார்த்தை மெட்ராஸை சேர்ந்தவங்களே, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை மட்டும் சொல்லாமல் என்டையர் சவுத் இந்தியாவையுமே அவங்க மதராசின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் என்டையர் சவுத் இந்தியாவையுமே மெட்ராஸ் பிரசிடென்சி தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது என்டையர் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே மதராசின்னு கூப்பிட்ற ஒரு வழக்கம் ரொம்ப காலமாக இந்தியாவில் இருந்தது. நார்த்துக்கு டெல்லி, வெஸ்ட்டுக்கு பாம்பே, ஈஸ்ட்டுக்கு கொல்கத்தா, சவுத்துக்கு மெட்ராஸ் அப்படின்னு இந்த 4 மெட்ரோ சிட்டியும் இந்தியாவோட ஒவ்வொரு டைரக்ஷனையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் மெட்ராஸ் ரெப்ரசென்ட் பண்ணது சவுத் இந்தியா. அதனால் சவுத் சைடில் வாழ்கிற எல்லா மக்களையுமே மதராசின்னு கூப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தா மதராசிங்கிறது ஒரு இன்சல்ட்டிங் டேர்ம். தெலுங்கு பேசுகிறவங்க கோல்டின்னு கூப்பிட்றதையும் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸை நிகான்னு கூப்பிட்றதும் எப்படி ஒரு இன்சல்ட்டிங் டேர்மோ, அதே மாதிரி சவுத் இந்தியன்ஸை மதராசின்னு கூப்பிட்றதும் ஒரு இன்சல்ட்டிங் டேர்மாக பார்க்கப்பட்டுச்சு. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ மதராசிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைச்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் ரெயின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆனால் அந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில் வடக்கன். இந்த வடக்கங்கிற டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு சென்சார் போர்டு பேரை மாற்ற சொல்லிட்டாங்க. அதனால் மதராசிங்கிற பேரையும் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. போதாக்குறைக்கு மதராசின்னு பேரை போட்டுட்டு இந்த படத்தில் சவுத் இந்தியாவோட மேப்பை வர காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கௌபாய் சும்மா இருப்பானவளோ இருக்க மாட்டாங்க. நம்ம பிஎம் பற்றி ஒரு கார்ட்டூன் போட்டதுனால பாப்புலர் மேகசினான விகடனுடைய வெப்சைட்டே பிளாக் பண்ணிட்டானுங்க. அந்த அளவுக்கு போகக்கூடிய கௌபாய்ஸ் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பானுங்களா? சும்மா இருக்க மாட்டானுங்க. அது இல்லாமல் சிவகார்த்தியன் ஏற்கனவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்படுற பராசக்திங்கிற படத்தையே நடிக்கிறார். அதனால் சிவகார்த்தியன் மேலே எக்ஸ்ட்ரா கானில் இருக்க கௌபாய்ஸ் இந்த படத்துக்கு என்னடா பிரச்சனை பண்ணலான்னு காத்துட்டு இருப்பானுங்க. அது சரி, யார் ப்ரோ அந்த கௌபாய்ஸ்? கௌபாய்ஸ் தெரியாதா? கோமியம் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்களே ஒரு கும்பல், ஒரு கட்சி நடக்குமே, அவனுங்க தான் கௌபாய்ஸ். ஓ, அந்த கௌபாய்ஸா? புரிஞ்சது ப்ரோ. இந்த படத்தை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா என்னன்னா, இந்த படத்தோட கதை ஆக்சுவலாக பண்ணது விஜய்க்காக. முருகதாஸ் விஜய்க்காக ஒரு கதையை ரெடி பண்ணி விஜய்கிட்ட ஓகே வாங்கி சன் பிக்சர்ஸ்ட்டு போய் சொல்கிறாரு. அந்த டைமில் முருகதாஸ் டைரக்ட் பண்ண தர்பார் படம் சரியாக போகாதால் அவரோட சம்பளத்தை குறைக்க சொல்லி சன் பிக்சர்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு முருகதாஸ் ஒத்துக்கல. அதனால் அந்த படத்துலேருந்து விலகிறாரு. அப்படி முருகதாஸ் விலகி விஜய் சன் பிக்சர்ஸ்க்காக கொடுத்த கால்ஷீட் தான் அப்படியே நம்ம நெல்சனுக்கு போய் பீஸ்டாக வெளியே வந்துச்சு. ஸோ இது விஜய்க்காக பண்ண கதைங்கிறதுனால கண்டிப்பாக மாஸ் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த டீசர் மொத்தமே 41 செகண்ட் தான். ஆனால் அந்த 41 செகண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டீசரோட சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா அனிருத்தோட பிஜிஎம். தலைவன் கலக்கிட்டான். அந்த 40 செகண்ட்ஸ்லையும் ஹைலைட்டாக இருந்தது அனிருத்தோட பிஜிஎம் தான். நீங்கள் ஹெட்ஃபோனாக போட்டு கேட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். கொஞ்ச நாளாக காணாமல் போயிருந்த அனிருத் திரும்ப வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது நாகார்ஜுனன் நடித்த பழைய படமான ரட்சகன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒரு கார் கம்பெனியை மையமாக வச்சு கதை போகிற மாதிரி தெரியுது. ரட்சகன் படத்தை ஒரு கார் கம்பெனியை மையமாக வச்சு எடுத்துருந்துருப்பாங்க. இன்னொன்று, ஹீரோவுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி ஏதோ ஒரு புதுசாக அவனுக்கு கொண்டாட ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டே சண்டை போட வர மாதிரி இருந்துச்சு. அந்த ஷார்ட் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ராவாக, ரொம்ப ஒரு ஆக்ஷன் எலமெண்ட்டோட சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. இந்த டீசரில் ஹீரோவுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் மாதிரி ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் காட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு தான் இந்த படம் எந்த ஹாலிவுட் படத்துலேருந்து காப்பி அடிச்சதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சிவகார்த்தியன் விஜய்கிட்ட அந்த துப்பாக்கியை வாங்கினாரு. பெரிய அக்கப்போராக இருக்குது. முதல்ல விஜய்கிட்ட துப்பாக்கியை வாங்கினாரு. இப்போ விஜய் நடிச்ச துப்பாக்கி படத்தை டேரக்டரையும் வாங்கிட்டாரு, அந்த படத்தை வில்லனையும் வாங்கிட்டாரு. ஏற்கனவே ஓடிடி புண்ணியத்தில் அவரை நடிச்ச அமரன் படம் பேன் இண்டியா லெவலில் நல்லா ரீச். முருகதாஸ்க்கு ஆல்ரெடி பாலிவுட்டில் ஒரு நல்ல நேம் இருக்குது. இப்போது ஹிந்தி எஸ்கேவான சல்மான் கானை வச்சு சிக்கந்தர் ஒரு படத்தை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறாரு. ஒருவேளை அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா இந்த மதராசி படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் செம்மையாக இருக்கிறோம். கன்னடத்துலேருந்து ருக்மிணி வசந்த், மலையாளத்துலேருந்து பிஜு மேனன், ஹிந்திலேருந்து வித்யுத் ஜம்வால், இப்படி பேன் இண்டியா ஸ்டார்ஸ் இருக்கிறதால
இந்த படத்தை ஒரு பேன் இண்டியா ஹிட் கொடுக்கணுங்கிறத எங்கள் முடிவு பண்ணது தெளிவாக தெரியுது. இந்த படத்தோட மித்த டீடைல்ஸ் வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக இதை பற்றி மேலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. பாய்.